அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. துன்பங்களை தீர்க்கும் தொழுகை. தொழுகை அல்லாஹ்வின் மிகப்பெரிய ரஹ்மத்தாகும். எனவே எவ்வித துன்பங்கள் நேர்ந்தாலும் தொழுகைக்கு விரைந்து அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் பக்கம் விரைவதாகும். அல்லாஹ்வின் ரஹ்மத்தே நமக்கு உரிதாகி விடும்போது துன்பம் எங்கே இருக்க போகிறது? இந்த கருத்து பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிசுவற்றை பின்பற்றி சஹாபாக்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. ஹஜ்ரத் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள், எப்போதாவது புயல் வீசினால் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார்கள். புயல் நிற்காத வரை பள்ளிவாசலிலிருந்து வெளியே வர மாட்டார்கள். சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டாலும் இவ்வாறே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு விரைந்து செல்வார்கள். துன்பங்கள் நிகழும் போதெல்லாம் தொழுகைக்கு விரைவது ஏனைய நபிமார்களுக்கு வழக்கமாக இருந்தது என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணம் சென்றபோது தம் மகன் இறந்து விட்டதாக வழியில் செய்தி கிடைத்தது. உடனே அவர்கள் ஒட்டகத்திலிருந்து இறங்கி 2 ரக்காத்கள் தொழுதுவிட்டு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹுக்காக நாம் இருக்கிறோம், மேலும் அவனிடமே திரும்பி செல்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். பிறகு அல்லாஹ் எதை செய்யும்படி ஏவி இருந்தானோ அதையே நான் செய்தேன் என்று கூறினார்கள். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள். நிச்சயமாக தொழுகை பயபக்தி உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும் என்று கூறினார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த மனைவரின் ஒருவர் இறந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. உடனே சஜிதா செய்தார்கள். ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று ஒருவர் கேட்டார். உங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் சஜிதாவில், அதாவது தொழுகையில் ஈடுபடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசித்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர் மரணத்தை விட துன்பம் தரும் சம்பவம் எதுவாக இருக்க முடியுமா என்று பதிலளித்தார்கள். ஹஜ்ரத் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது மரண வேலை நெருங்கிய பொழுது அங்கு இருந்தவர்களிடம், எனக்காக எவரும் அழக்கூடாது. என்னுடைய உயிர் பிரிந்த பின் நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் ஒழுக்கங்களை பேணி உழு செய்து மஸ்ஜிதிற்கு சென்று தொழுது என்னுடைய பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்யுங்கள். ஏனெனில் பொறுமையை கொண்டும் தொழுகையை கண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டுள்ளான். தொழுத பிறகு என்னை நல்லடக்கம் செய்வீராக என்று கூறினார்கள். உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் நோய்விற்று நினைவில்லாமல் கிடந்தார்கள். அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றே அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள். அப்பொழுது உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா எழுந்து சென்று தொழுதார்கள். தொழுது முடித்த பொழுது ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மயக்கம் தெளிந்து நினைவு திரும்பியது. என்ன, நான் மரணமடைந்த போல் இருந்தேனா என்று அங்கிருந்தவர்களிடம் கேட்டார்கள். ஆம் என்று அனைவரும் கூறினார்கள். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2 மலக்குகள் என்னிடம் வந்து, புறப்படுவீராக, மாபெரும் நீதியாளரான அல்லாஹ்வின் சமூகத்தில் உம்மை பற்றிய தீர்ப்பு செய்யப்பட வேண்டியிருக்கிறது என கூறி என்னை அழைத்து சென்றார்கள். அப்பொழுது 3ஆவதாக மலக்கானவர் வந்து அவ்விருவரையும் நோக்கி, நீங்கள் சென்று விடுங்கள். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நர்பாக்கியசாலி என்று எழுதப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். இவருடைய மக்கள் இவர் மூலம் இன்னும் பயனடைய வேண்டியிருக்கிறது என்று கூறினார். அவ்விருவரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 1 மாதம் வரை அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் இருந்தார்கள். பிறகு உலகை விட்டு மறைந்தார்கள். ஹஜ்ரத் நல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் பகல் நேரத்தில் கடுமையான இருள் பரவியது. நான் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சமூகத்திற்கு ஓடோடி சென்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இவ்வாறு நிகழ்ந்ததுண்டா என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக, நபியர்களின் காலத்தில் காற்று சிறிது வேகமாக வீச ஆரம்பித்தால் கூட கியாமத் நாள் வந்து விட்டதோ என்று அஞ்சி நாங்கள் மஸ்ஜிதின் பக்கம் விரைந்து செல்வோம் என்று பதிலளித்தார்கள். சுபஹானல்லாஹ். நமக்கு ஏதேனும் மனக்கஷ்டம் ஏற்பட்டாலும் அல்லது பண கஷ்டம் ஏற்பட்டாலும், வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் ஆனாலும், நமக்கோ உடம்பு அசதியாக இருந்தாலும் கூட தொழுகையை விட்டு விடுகிறோம். ஆனால் அவர்களோ
சிறிதேனும் துன்பம் வந்தால் கூட தொழுகையின் பக்கம் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் வீட்டில் மவுத்து ஏற்பட்டால் கூட தொழுகையின் பக்கம் ஈடுபடுகிறார்கள். இதில் யாராவது நம்மை விட வசதியாக இருந்தால் போதும், அவர்களுக்கு அது கிடைத்துள்ளது, நமக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்கிறது என்றெல்லாம் புலம்புகிறோம். மரணத்திற்கு பிறகோ அல்லது மரண நேரத்திலோ அவர்களுக்கு என்ன வேதனை ஏற்படும் என்பதை பற்றி யாரும் சிந்திப்பதே இல்லை.